பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பாத். அன்பார்ந்த அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, மகானி மார்க்க சட்ட கருவூல தொடர் வகுப்பு நிகழ்ச்சியிலே நாங்கள் இஸ்ம் எழுதும் போது குர்ஆன் ஆயத்தை நம்பராக எழுத முடியுமா என்ற தலைப்பிலே 2 தொடர்களை நாங்கள் பேசியிருக்கின்றோம். இன்று 3வது தொடரோடு உங்களை நாங்கள் சந்திக்கின்றோம். கடந்த தொடர்களிலே நாங்கள் எழுத்துக்களுக்கு பதிலாக இந்த எண்களை எழுதுவது சம்பந்தமான ஒரு முழுமையான குறிப்பையும் அதற்கான ஆதாரங்களையும் நாங்கள் தந்திருந்தோம். அந்த அடிப்படையிலே இவ்வாறு எண்கள் பயன்படுத்தப்படுகின்றது, அதாவது இந்த எழுத்துக்களுக்கு பதிலாக எண்கள் பயன்படுத்தப்படுகின்றது, அதே போன்று எண்களுக்கு பதிலாக எழுத்துக்கள் பயன்படுத்தப்படுகிறது போன்ற விடயங்களை நாங்கள் கூறியிருந்தோம். அந்த அடிப்படையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே நடைபெற்ற ஒரு சம்பவத்தை நாங்கள் கூறியிருந்தோம். அதே போன்று சஹாபாக்களுடைய சம்பவங்கள், தாபியீன்களுடைய சம்பவங்கள், இவ்வாறு நாங்கள் பல தகவல்களை நாங்கள் சொல்லியிருந்தோம். இந்த தகவல்கள் மூலமாக அந்த எண்களுக்கு பதிலாக எழுத்துக்களை உபயோகிப்பதையும், அதே போன்று இந்த எழுத்துக்களுக்கு பதிலாக எண்களை உபயோகிப்பதும் போன்ற பல விடயங்கள் அங்கே தெளிவுபடுத்தப்பட்டது. இன்றைய பாடத்திலே நாங்கள் இது சம்பந்தமாக ஷாஃபி மதுஹப் அறிஞர்களுடைய நிலைப்பாடை பற்றி நாங்கள் தெளிவுபடுத்த இருக்கின்றோம். ஏனெனில் இன்று ஷாஃபி மதுஹபை பின்பற்றுகிறோம் என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் இதை மறக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அதிலேயும் இன்று ஷாஃபி மதுஹபை நாங்கள் அணுவும் பிசகாமல் உறுதியாக ஷாஃபி மதுஹபிலே நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் கூட இப்படியான இந்த கணக்கு போட்டு பார்ப்பதை, எண்களை பயன்படுத்துவதை, எழுத்துக்களை பயன்படுத்துவதை மறக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அதை கூடாது என்று சொல்லக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். இதிலே சிலர் இருக்கின்றார்கள், ஷாஃபி மதுஹப் என்று சொன்னாலும் அவர்கள் வஹாபிச கொள்கையிலே சார்பானவர்கள், அந்த கொள்கை திணிக்கப்பட்டவர்கள். அவ்வாறானவர்கள் ஷாஃபி மதுஹபிலே இருக்கிறோம் என்று பேருக்கு சொல்வது எல்லோருக்கும் தெரிந்த விடயம் என்றாலும், நாங்கள் ஷாஃபி மதுஹபிலே தான் இருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு சுன்னத் ஜமாத் என்று சொல்லிக்கொள்ளக்கூடியவர்களும் கூட இந்த விடயத்திலே அவர்கள் ஷாஃபி மதுஹப் அறிஞர்களுடைய கருத்தை எடுக்காமல் இருக்கின்றார்கள். எனவே அந்த அடிப்படையிலே தான் நாங்கள் இங்கே ஷாஃபி மதுஹப் அறிஞர்களுடைய கருத்துக்களை இங்கே முன்வைக்கலாம் என்று ஆசைப்படுகின்றோம். இதன் மூலமாக அப்படியான அந்த கொள்கையிலே நம்பிக்கையிலே உள்ளவர்களுக்கும் ஏனையவர்களுக்கும் தெளிவு கிடைக்கும் என்பதாக நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். ஏனெனில் அதிகமானவர்கள் தெரியாத்தனமாக இவ்வாறான விடயங்கள் பற்றிய அறிவின்மையின் காரணமாக அவர்களுக்கு தெரிந்த அடிப்படையை வைத்துக்கொண்டு சில விடயங்களை மறுக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹு தஆலாவுடைய கிருபையின் காரணமாக இந்த தகவல்கள் மூலமாக அவர்களிலே மாற்றங்கள் வரும் என்பதை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அந்த அடிப்படையிலே நாங்கள் முதலாவதாக இங்கே ஹுஜ்ஜத்துல் இஸ்லாம் அல் முஜத்தித் இமாம் அபு ஹாமித் அல் கஸ்ஸாலி ரஹ்மஹுல்லா அவர்களுடைய நிலைப்பாடு எவ்வாறு இருந்தது, அவர்கள் ஷாஃபி மதுஹபிலே இருந்த மிக முக்கியமான ஒரு அறிஞர், அவர்களுடைய இந்த நிலைப்பாடு எவ்வாறு இருந்தது என்பது சம்பந்தமாகத்தான் நாங்கள் இங்கே பேசியிருக்கின்றோம். இமாம் அவர்கள் ஹிஜ்ரி 505 வஃபாத்தானவர்கள் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விடயம். இமாம் அவர்கள் அவர்களுடைய அல் முன்கீது மினல் தலால் என்று சொல்லி ஒரு கிதாப் இருக்கின்றது. இந்த கிதாபிலே இவ்வாறான நோய்களுக்கு இந்த எண்களை, எழுத்துக்களை பயன்படுத்த முடியும் என்பதை அவர்கள் அங்கே சொல்லித் தருகின்றார்கள். இது சம்பந்தமாக நாங்கள் பார்க்கும் பொழுது அங்கே அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், அதாவது பிள்ளை கிடைப்பதற்கு சிரமப்படக்கூடிய ஒரு பெண்ணுக்கு அந்த பிள்ளை பெறுவதை லேசாகுவதற்காக காணப்படக்கூடிய ஒரு கணக்கு இருக்கின்றது. அந்த கணக்கு மிக மிக ஆச்சரியமானது என்று சொல்லி அவர்கள் அந்த கணக்கை எழுதி காட்டுகின்றார்கள். அவ்வாறு எழுதி காட்டும் பொழுது அவர்கள் இலக்கத்திலேயும் எழுதி காட்டுகின்றார்கள், எழுத்திலேயும் எழுதி காட்டுகின்றார்கள். அதாவது இது 3 வரிகளை கொண்ட அதாவது கோடிடப்பட்ட 3 வரிகளை கொண்ட ஒரு களமாக இருக்கின்றது. இதிலே ஒவ்வொரு வரியிலேயும் 3 இலக்கங்கள் வருகின்றது. அவ்வாறு 3 வரியிலேயும் 9 இலக்கங்கள் வருகின்றது. இந்த ஒவ்வொரு வரியிலே உள்ள இலக்கங்களை அதை அகலத்தாலே கூட்டினாலும் 15 தான் வருகின்றது, மேலும் கீழுமாக கூட்டினாலும் 15 தான் வருகின்றது, அதே போன்று ஒரு கோணத்தின் அடிப்படையிலே கூட்டினாலும் 15 தான் வருகின்றது. இவ்வாறு எல்லா பக்கத்தாலையும் 15 வரக்கூடியதான் அந்த கணக்கு என்பதாக சொல்லி காட்டுகின்றார்கள். அதனுடைய அபஜது கணக்கின் பிரகாரம், அரபு எழுத்து கணக்கு பிரகாரம்
பார்த்தால் முதலாவது வரியிலே பா, தா, தால் வருகின்றது. இரண்டாவது வரியிலே ஜா, ஹா, ஜீம் வருகின்றது. மூன்றாவது வரியிலே வாவ், அலிஃப், ஹா வருகின்றது. இப்படியான இந்த கணக்கை கொண்டதுதான் அந்த கணக்கு. இது சம்பந்தமாக அவர்கள் இமாம் அவர்கள் அங்கே மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள். இதை எவ்வாறு எழுத வேண்டும் என்று சொல்லும் பொழுது அவர்கள் சொல்கின்றார்கள், அதாவது இதற்கு முன்னர் தண்ணீரிலே நனைக்காத 2 பிடவை துண்டுகளை எடுத்து அதிலே இதை எழுத வேண்டும். அதாவது இந்த கணக்கிலே வரக்கூடியதையும் எழுத்திலே வரக்கூடியதையும் 2 பிடவை துண்டில் எழுத வேண்டும். எழுதிவிட்டு அதை அந்த கர்ப்பமாக உள்ள அந்த பெண் அதை பார்வையிட்டு கொண்டே இருக்க வேண்டும். அதை அவளுடைய காலுக்கு கீழால் வைத்து அதை அவள் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். இவ்வாறு பார்த்து கொண்டிருப்பதன் மூலமாக பிள்ளை எந்தவித சிரமமும் இல்லாமல் அவசரமாக வெளியேறும் என்பதாக அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அது மட்டுமல்ல, இது ஒரு மிக மிக ஒரு ஆச்சரியமான ஒரு விடயம் என்பதாகவும் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். எனவே அந்த அடிப்படையிலே இமாம் கஸ்ஸாலி ரஹ்மஹுல்லா அவர்களுடைய முன்கிது மினல் தலால் என்ற நூலிலே இந்த விடயத்தை மிக தெளிவாக சொல்லி தருகின்றார்கள். அதே போன்று இன்னொரு விடயத்தையும் நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். இமாம் ஹாஜி ஹலீஃபா ரஹ்மஹுல்லா அவருடைய கஷ்ஃபுத் துனூனிலே, அதாவது இந்த கிதாபுகளை பற்றி பேசக்கூடிய ஒவ்வொரு கலையிலையும் எழுதப்பட்ட கிதாபுகள் சம்பந்தமாக பேசக்கொள்ள அவர்கள் இந்த இல்முல் அவுஃபாக் சம்பந்தமான பல கிதாபுகளை சொல்லிவிட்டு அவர்கள் இந்த இமாம் கஸ்ஸாலி இமாமுடைய ஒரு கிதாபை பற்றியும் சொல்கின்றார்கள். அதாவது இந்த நொக்கத்து வைக்கப்பட்ட ஹா என்ற அந்த பாடத்திலே சொல்லி காட்டுகின்றார்கள். அதிலே வரக்கூடிய ஒரு கிதாபு தான் ஹாத்தமு ஷேஹில் இமாம் அபி முஹாமித் முஹம்மது இப்னு முஹம்மது கஸ்ஸாலி. இமாம் கஸ்ஸாலி இமாம் அவர்கள் கூறிய ஒரு ஹாத்தம் என்று சொல்லி, அதாவது இந்த ஒரு கணக்கு என்பதாக அங்கே சொல்லி காட்டுகின்றார்கள். இது ஒரு பிரபல்யமானது. இதை வஃப்கு ஜுஹல் என்பதாக அழைக்கப்படுகின்றது. இதற்கு பல ஷரகுகள் காணப்படுகின்றது. அதிலே ஒரு ஷரகு தான் ஷரஃபுத்தீன் அபி அப்துல்லாஹி இப்னு ஃபஹ்ருத்தீன் உஸ்மான் இப்னு அலி அல் மரூஃபு இப்னி பின்தி அபி சாயித் அபு சாத் என்று சொல்லக்கூடிய இமாம் அவர்கள் எழுதிய அந்த ஷரஹ். இந்த ஷரஹை அவர்கள் ஹிஜ்ரி 894 ஆண்டு அவர் 2 மஜ்லிஸ்களிலே அதை மக்களுக்கு வாசித்து காட்டியதாக சொல்லி காட்டுகின்றார்கள். அந்த ஷரஹுக்குரிய பேரு முஸ்தௌஜிபத்துல் மஹாமித் ஃபி ஷரஹி ஹாத்தமி அபி ஹாமித் என்பதாக அங்கு சொல்லி காட்டுகின்றார்கள். எனவே அந்த அடிப்படையில் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மஹுல்லா அவர்களுக்கும் இது சம்பந்தமாக பெரிய ஈடுபாடு இருந்தது என்பதை இதன் மூலமாக தெரிய முடிகின்றது. இமாம் கஸ்ஸாலி ரஹ்மஹுல்லா அவர்களுக்கு இதிலே ஈடுபாடு இருந்தது என்ற தகவலை இமாம் இப்னு ஹஜர் ஹைத்தமி ரஹ்மத்துல்லாஹி அவர்களும் அவருடைய ஃபத்தாவா ஹதீஸியாவிலே சொல்லி காட்டுகின்றார்கள். அதே போன்று ஷாஃபி மத்ஹபுடைய முக்கியமான அறிஞர் ஒருவராகிய இமாம் ஜக்கரியா அல் அன்சாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களும் இந்த கஸ்ஸாலி இமாமுடைய இந்த ஈடுபாடை பற்றி பேசியிருக்கின்றார்கள். அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருக்கக்கூடிய ஷாஃபி மதுஹபை சார்ந்த இமாம்களில் மிக முக்கியமான ஒரு இமாம் தான் ஷேகுல் இஸ்லாம் காலில் குலாத் ஜக்கரியா இப்னு முஹம்மது இப்னு அஹமது அல் அன்சாரி. அதாவது இமாம் ஜக்கரியா அல் அன்சாரி ரஹ்மஹுல்லா அவர்களும் இந்த துறையிலே மிகவும் ஈடுபாடு உள்ளவர்களாக இருந்தார்கள். இவர்களை பற்றி அவர்களுடைய மாணவர் இமாம் இப்னு ஹஜர் ஹைத்தமி ரஹ்மஹுல்லா அவர்கள் சொல்லி காட்டுவதாவது, இமாம் ஜக்கரியா அல் அன்சாரி ரஹ்மஹுல்லா அவர்கள் இந்த கணக்கு வழக்கு போடுவதை, கணக்கு எழுதுவதை அவர்கள் பயன்படுத்தக்கூடியவராக இருந்தார்கள். அது மட்டுமல்ல, அவர்களுக்கு இது சம்பந்தமாக தனியான ஒரு கிதாபும் இருக்கிறது என்பதை அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். இது சம்பந்தமாக அவர்கள் சொல்லும் பொழுது, எங்களுடைய ஷேகுல் இஸ்லாம் ஜக்கரியா அல் அன்சாரி இமாம் அவர்கள் இந்த கலையை நன்கு திறம்பட செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர்களுக்கு இது சம்பந்தமாக ஒரு பொறுமதியான நூலையும் எழுதியிருக்கின்றார்கள். இது சம்பந்தமாக அவர்கள் சொல்லும் பொழுது, இதை யாராவது ஹலாலான விடயத்துக்கு பாவித்தால் அது கூடுமானது, இதை யாராவது ஹராமான விடயத்துக்கு பாவித்தால் அது தடுக்கப்பட்டது என்பதை இமாம் ஜக்கரியா அல் அன்சாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே அல்லாஹ் தஆலா நல்லடியார்களே, சகோதரர்களே, நீங்கள் பாருங்கள், ஷாஃபி மதுஹபில் இருந்த மிக முக்கியமான ஒரு இமாம் தான் இமாம் ஜக்கரியா அல் அன்சாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூட இந்த கலையிலே மிக மிக திறமைசாலியாக இருந்ததோடு அவர்களே இது சம்பந்தமாக தனியொரு கிதாபை எழுதியிருப்பதாக இங்கே அவர்களுடைய மாணவர் இப்னு ஹஜர் ஹைத்தமி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். எனவே அந்த அளவுக்கு இது ஒரு பிரபல்யமான ஒரு விடயம் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாகத்தான் நாங்கள் பார்க்கக்கூடிய நாங்கள் இங்கே உங்களுக்கு தலையிருக்கக்கூடிய எங்களுடைய ஷாஃபி மதுஹபிலே மிக மிக முக்கியமான ஒரு இமாமாகிய ஹாத்திமத்துல் முஹக்கிகீன் இப்னு ஹஜர் ஹைத்தமி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய நிலைப்பாடை பற்றி நாங்கள் தெரிவிக்கின்றோம். அவர்கள் இது சம்பந்தமாக அவர்களுடைய அல் ஃபத்தாவா அல் ஹதீஸியா என்ற நூலிலே மிக மிக தெளிவாக இந்த கணக்கு போடுவதை பற்றி எழுதுவதை பற்றி சொல்லியிருக்கின்றார்கள். அந்த தகவலை நாங்கள் தர இருக்கின்றோம்.
இமாம் இப்னு ஹஜர் ஹைத்தமி ரஹிமஹுல்லா அவர்களிடத்திலே இந்த இல்முல் அவுஃபாக் உடைய சட்டம் என்ன என்பதாக கேட்கப்படுகின்றது. இந்த இல்முல் அவுஃபாக் என்று சொல்வது இவ்வாறு நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல இந்த எண்களை வைத்து கணக்கு போடக்கூடிய நோய்களுக்கு சிகிச்சைகளாக பயன்படுத்தக்கூடிய முறைதான் இந்த இல்முல் அவுஃபாக். இந்த இல்முல் அவுஃபாக் உடைய சட்டம் என்ன என்பது பற்றி இமாம் அவரிடம் கேட்ட பொழுது அவர்கள் சொல்கின்றார்கள், இந்த இல்முல் அவுஃபாக் என்பது இந்த இலக்கங்களை சரியான முறையிலே பொருத்தி அதை ஒரு அமைப்பிலே கொண்டு வருவதுதான் இல்முல் அவுஃபாக் என்பதாக இருக்கின்றது. அது சில வேளைகளிலே 9 களங்களை கொண்டதாக இருக்கும், அதாவது 9 பொட்டிகளை கொண்டதாக இருக்கும். அந்த ஒவ்வொரு பொட்டிகளிலேயும் எல்லா பக்கத்தாலையும் கூட்டினாலும் அது 15 வரக்கூடியதாக இருக்கும். இது மிகவும் பிரபல்யமானது, இது மிகவும் பலன் தரக்கூடியது என்பதாக சொல்கின்றார்கள். அவர்கள் சொல்கின்றார்கள், இவ்வாறு அந்த 9 பெட்டிகள் வரைந்து அதற்குள்ளே இந்த எண்களை போட்டு செய்வது தேவைகள் நிறைவேறுவதற்கு, அதே மாதிரி சிறையிலே அடைக்கப்பட்டவர்களை வெளியேற்றுவதற்கு, அதே போன்று குழந்தை கிடைப்பதற்கு, அது போன்று இது போன்ற காரணங்கள் எல்லாவற்றுக்கும் இதை பயன்படுத்த முடியும் என்பதாக அவர்கள் சொல்கின்றார்கள். அதை சொல்லிவிட்டு அவர்கள் இந்த இமாம் கஸாலி ரஹ்மஹுல்லா அவர்கள் அந்த வரைந்து காட்டிய அந்த கணக்கை அவர்கள் அங்கே சொல்லி காட்டுகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், இந்த விடயமாக இமாம் கஸாலி ரஹ்மஹுல்லா அவர்கள் மிகுந்த கவனம் செலுத்தக்கூடியவர்களாக, மிகுந்த ஈடுபாடு உள்ளவர்களாக இருந்தார்கள். அதன் காரணமாக இது அவர்கள் உருவாக்கியது, அவர்கள் அதிகமாக ஈடுபட்டார்கள் என்ற அளவுக்கு கூட அவர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றது. அவ்வாறு சொல்லிவிட்டு அவர்கள் சொல்லுகின்றார்கள், இதை யாராவது ஆகுமான விடயத்திலே பயன்படுத்தினால் அதிலே எந்த விதமான குற்றம் கிடையாது. இதற்கு மாற்றமாக யாராவது ஹராமான விடயத்திலே பாவித்தால் அது கூடாது என்பதாக அவர்கள் தெளிவாக சொல்லி தருகின்றார்கள். எனவே அந்த அடிப்படையிலே ஷாஃபி மதுஹபுடைய மிக மிக முக்கியமான 3 அறிஞர்களை நாங்கள் இங்கே சொல்லியிருக்கின்றோம். அதாவது இமாம் கஸாலி ரஹிமஹுல்லா அவர்கள், அதே போன்று இமாம் ஜக்கரியல் அன்சாரி ரஹிமஹுல்லா அவர்கள், அதே போன்று இப்னு ஹஜர் ஹைத்தமி ரஹிமஹுல்லா அவர்கள் ஆகிய 3 முக்கியமான தலை சிறந்த உலகமே போற்றக்கூடிய அறிஞர்கள் இந்த இல்முல் அவுஃபாக், இந்த கணக்கு போட்டு பார்ப்பது கூடும் என்பதை மிக மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள். இவ்வாறு தெளிவாக சொன்னது மட்டுமல்ல, அவர்கள் பயன்படுத்தியும் இருக்கின்றார்கள். எனவே இவ்வாறு இருக்கும் பொழுது இன்று இதை சிலர் மறுப்பது, இதை கூடாது என்று சொல்வது, அதை ஏதோ ஒரு சூனியம் என்ற அடிப்படையிலே பார்ப்பது அல்லது சாஸ்திரம் என்ற அடிப்படையிலே பார்ப்பது எந்த அளவு ஒரு அநியாயமான செயல் என்பதை நாங்கள் புரிய வேண்டும். உண்மையிலே இவ்வாறு இந்த கணக்கு போட்டு பார்க்கக்கூடிய அந்த துறையிலே ஈடுபடக்கூடிய அறிஞர்களை வித்தியாசமான கோணத்திலே இன்று சிலர் வித்தியாசமான கோலத்திலே அவர்களை விமர்சிக்கக்கூடிய நிலைமை காணுகின்றோம். அதன் காரணமாக மக்கள் விதமான இந்த கலைகளிலே ஈடுபடுவதை விட்டும் தடுக்கப்படக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. அதுவும் ஒரு அஸ்பாபாத்தாக இருக்கின்றது. இந்த கணக்கு போட்டு பார்ப்பதும் ஒரு அஸ்பாபாகத்தான் இருப்பது. ஏன் இந்த சபபை செய்வதன் மூலமாக என்ன பிரச்சனை இருக்கின்றது? அவ்வாறு சபபுகளை செய்யக்கூடாது என்றால் மறந்தெடுக்கவும் கூடாது, ஏனைய ஆயுர்வேத வைத்தியம் எடுக்கக்கூடாது, யூனானி வைத்தியம் செய்யவும் கூடாது, ஹோமியோபதி வைத்தியம் செய்யவும் கூடாது. அப்ப அதுவெல்லாம் செய்வது கூடும். ஹோமியோபதி வைத்தியம் அது செய்வது கூடும், ஆயுர்வேத வைத்தியம் செய்வது கூடும், ஆங்கில மருத்துவம் அதுவும் செய்வது கூடும். ஆனால் இந்த கணக்கு போட்டு பார்க்கக்கூடிய இந்த வைத்தியம் மட்டும் கூடாது என்று சொல்வதிலே எந்த நியாயம் இருக்கின்றது? இதில் வேறொன்றும் கிடையாது. இவர்கள் இதை பற்றி அறிவில்லாமல் இருக்கின்றார்கள் அல்லது இந்த வஹாபிச சிந்தனையால் கவரப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். இதுதான் இதற்கான காரணமே தவிர இதுவல்லாமல் வேறு காரணங்கள் கிடையாது என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அந்த அடிப்படையிலே நாங்கள் இந்த இல்முல் அவுஃபாக் சம்பந்தமாக நாங்கள் ஹதீஸ் ஆதாரங்களை தந்திருக்கின்றோம், சலஃபுகளுடைய ஆதாரங்களை தந்திருக்கின்றோம், எமது ஷாஃபி மதுஹபுடைய ஆதாரங்களை நாங்கள் தந்திருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் ஏனைய மதுஹபுகளுடைய அறிஞர்களுடைய கருத்துக்களும் இங்கே தரப்பட்டிருக்கின்றது, அவைகளையும் நாங்கள் தர இருக்கின்றோம். அது மட்டுமல்ல, பல வரலாற்றாசிரியர்கள், அதாவது இமாம் சஹாவியாக இருக்கலாம், இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி இமாம் அவர்கள் இருக்கலாம், இன்னும் பல அறிஞர்கள் என்ன செய்கின்றார்கள், இவ்வாறு யார் யார் இந்த கலையிலே ஈடுபட்டார்கள் என்று சொல்லக்கூடிய அந்த தகவலையும் தந்திருக்கின்றார்கள். அவ்வாறான அந்த தகவலை தரும் பொழுது யாருமே இவர்கள் பிழை செய்து விட்டார்கள், இது ஒரு சூனியம், இது ஒரு சாஸ்திரம், இதுவெல்லாம் கூடாது என்று சொல்லவில்லை. மாறாக இது மிக ஒரு சிறந்த, அதாவது மார்க்கத்திலே அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விடயம்தான் என்பதைத்தான் அவர்களும் சொல்லியிருக்கின்றார்கள். எனவே அந்த அடிப்படையிலே நாங்கள் இது சம்பந்தமாக அந்த தகவல்களையும் நாங்கள் அடுத்து வரக்கூடிய தொடர்களை நாங்கள் தர இருக்கின்றோம். அதாவது இந்த ஷாஃபி மதுஹப் அறிஞர்களுடைய கருத்துக்களை நாங்கள் முன்வைத்தது போல ஏனைய மதுஹபுகளுடைய அறிஞர்களுடைய கருத்துக்களையும் நாங்கள் முன்வைக்க இருக்கின்றோம். அதே போன்று இந்த வரலாற்றாசிரியர்கள்
அவர்களுடைய வரலாறு நூல்களிலே பல இமாம்களை பற்றி சொல்லும் பொழுது அவர்கள் இந்த இல்முல் அவுஃபாக்கிலே ஈடுபடக்கூடியவர்களாக இருந்தார்கள், அது சம்பந்தமாக கிதாபுகள் இருக்கின்றார்கள் போன்ற தகவல்களை எல்லாம் நாங்கள் தருவதற்கு இருக்கின்றோம். எனவே அந்த அடிப்படையிலே இது மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதன் மூலமாக இன்று நிறைய பேர் நிறைய பிரச்சனைகளுக்கு மாட்டிக்கொண்டவர்கள், அவ்வாறான பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் முன்னைய காலங்களில் இருந்தது. ஆனால் இன்று இந்த வீண் பிரச்சாரத்தின் காரணமாக இவ்வாறான இந்த மருத்துவ முறைகளுக்கு மக்கள் செல்லாமல் இருக்கின்றார்கள். இது இவ்வாறான சில அறிஞர்களுடைய சூழ்ச்சி என்பதையும் சில மத போதர்களுடைய சூழ்ச்சி என்பதையும் நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். எனவே நாங்கள் இது மார்க்கத்துக்கு உட்பட்டது. யாருக்காவது அவ்வாறு தேவைகள் இருக்குமானால் நம்பிக்கையான டாக்டரை நாடி செல்வது போல நம்பிக்கையான அடிப்படையிலே இவ்வாறான வைத்தியத்துகளை செய்யக்கூடியவர்களை நாடி அதற்குரிய பலன்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதையும் நாங்கள் இந்த இடத்திலே கூறி விடைபெறுகிறோம். வாஹர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.